சோளிங்கர் சட்டமன்ற தொகுதி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஒரு சிறப்பு வாய்ந்த ஆலோசனை கூட்டம். கடந்த காலங்களெல்லாம் பல ஆலோசனை கூட்டங்கள் எல்லாம் போட்டிருக்கிறோம். ஆனால் இந்த ஆலோசனை கூட்டம் மிக சிறப்பு வாய்ந்த ஆலோசனை கூட்டம். ஏன் என்று சொன்னால், புரட்சி தலைவி அம்மாவுடைய மறைவுக்கு பின்னால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் விட்டது, நான்காக போய்விட்டது என்று எல்லோரும் மனப்பால் முடித்த நேரத்திலே அந்த பாலமில்லாத கப்பல் நடுக்கடலிலே தத்தளித்துக் கொண்டிருந்த அந்த கப்பலை, அதற்கு நான் ஒரு சிறந்த மாணவியாக இருக்கிறேன், அந்த கப்பலை ஒரு சிறு துளி சேதாரம் இல்லாமல் நான் கரையிலே கொண்டு வந்து சேர்ப்பேன் என்று சேர்த்து இன்றைக்கு இந்த இயக்கத்தை வழிநடத்தி செல்லுகின்ற ஆற்றல் மிகுந்த கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், வருங்கால தமிழகத்தினுடைய முதலமைச்சர், இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைவர் 24 மணி நேரமும் இந்த இயக்கத்திற்காக உண்ணாமல் உறங்காமல் 2 கோடி தொண்டர்கள் வேட்டி கட்டிக்கொண்டு உலா வர வேண்டும் என்று எண்ணுகின்ற ஒரே தலைவர் எடப்பாடியார். அந்த எடப்பாடியார் நம்முடைய சோளிங்கர் மண்ணுக்கு வருகை தர இருக்கிறார். அந்த சோளிங்கர் மண்ணுக்கு வரக்கூடிய தகுதியுள்ள ஒரே தலைவர் எடப்பாடியார். இந்த சோளிங்கர் மண்ணை மிதிப்பதற்கு எந்த தலைவனுக்கும் தகுதி கிடையாது. தகுதி படைத்த ஒரே தலைவர் எடப்பாடியார். அவருடைய வருகை வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி, அந்த 20ஆம் தேதி மாலை 6 மணி அளவிலே எழுச்சி பயணம் மேற்கொண்டு மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற ஒரு மிகப்பெரிய தாரக மந்திரம். இந்த தாரக மந்திரத்தை கைவிடமல்லாமல் அவரை எழுச்சியோடு வரவேற்க வேண்டும். அவருக்கு ஒரு மிகப்பெரிய உத்வேகத்தை தர வேண்டும். சோளிங்கர் சட்டமன்ற தொகுதி என்றைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக்கூடிய கோட்டை என்பதை நிரூபிக்கிற வகையிலே நாம் அந்த எழுச்சி பயணத்தை நாம் வெற்றியடை செய்ய வேண்டும். 6 மணி கூட ஆகல, 2 பேர் மேலே ஏறி வந்துட்டாங்க. மேலே ஏறி வந்து ரெட்டலைக்கு தான் கொடுக்கணும் இந்த தொகுதின்னு கேட்டாங்க. இன்னும் 6 மணி மேல ஆச்சுன்னா என்ன ஆகுனே தெரியும். எல்லாம் நிறைய பேர் போகாதவங்க இருக்காங்க. ஆகவே கண்டிப்பாக அண்ணன் நம்முடைய மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர் நம்ம இடத்திலே பேசும்போது சூசகமாக ஒரு வார்த்தையை சொன்னார். என்ன வார்த்தையை சொன்னார்? நீங்கள் இங்கே 25,000 பேரை நீங்கள் கூட்டி விட்டீர்கள் என்று சொன்னால் இந்த தொகுதி சோளிங்கர் சட்டமன்ற தொகுதி அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றத்திற்கு நாங்கள் மாவட்ட செயலாளர் பரிந்துரை தேவையில்லை, மாவட்ட பொறுப்பாளர் பரிந்துரை தேவையில்லை, அண்ணன் எடப்பாடியே சோளிங்கரை ரெட்டலை கொடுத்துக் கொள்வார்கள். ஆக இந்த சோளிங்கர் சட்டமன்ற தொகுதி அண்ணா திமுக நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் அண்ணனுடைய எழுச்சி பயணம் எப்படி இருக்க வேண்டும்? 25,000 பேர். ஆனால் இன்றைக்கு இந்த தொகுதியிலே 299 வாக்குச்சாவடிகள். ஒரு வாக்குச்சாவடிக்கு 100 பேர் என்று சொன்னால் இன்னைக்கு ஒன்றிய கழக செயலாளர் சொல்லியிருக்கிறாங்க, பேரூராட்சி செயலாளர், நகர செயலாளர் சொல்லிக்கிறாங்க, ஒரு பூத்துக்கு நாங்கள் 100 பேரை கண்டிப்பாக அழைத்து வருவோம் என்று மேடைகளை சொல்லியிருக்கிறார். ஆக 30,000 பேர். ஆக 30,000 பேரை இன்றைக்கு நாம் சேர்த்து விட்டோம் என்று சொன்னால் இந்த சோளிங்கர் சட்டமன்ற தொகுதியிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எந்த கொம்பாதி கொம்பன் வந்தாலும் ஆட்டியோ அசைக்க பார்த்துங்க. ஆக அந்த எழுச்சி பயணத்தை நாம் வெற்றி பெற செய்யணும். எழுச்சி பயணம்னா அந்த அளவுக்கு நாம் அவரை ஆராவாரம் பண்ணணும். வரும்போது ஆராவாரம் நாம் செய்து நல்ல எழுச்சியை நாம் காட்டணும். அதிமுக எல்லாரும் தொண்டர்கள் கொடி பிடித்து நீங்களாம் பாத்தீங்க. அதுதான் இன்னைக்கு வந்து அந்த எல்இடி கொண்டு வந்த மற்ற மாவட்டங்கள்லாம் எப்படி நடக்குது கொஞ்சம் பாருங்க. இது மாதிரிதான் நம்ம அந்த கூட்டத்தை நடத்தணுன்றதுக்காக தான் இன்னைக்கு நம்ம எல்இடி போட்டிருக்கிறோம். ஆகவே இங்க வருகை தந்திருக்கக்கூடிய கழக தோழர்கள், இன்றைக்கு அந்த கிளை கழகத்துடைய செயலாளர்கள், பூத் கிளையிலே பொறுப்பு நம்ம போட்டிருக்கிறோம். அண்ணன் நம்முடைய மாவட்டத்துடைய பொறுப்பாளர் கூட சொன்னார், இன்றைக்கு நம்முடைய புரட்சி தலைவர் எடப்பாடியார் இன்றைக்கு இருக்கக்கூடிய கிளை கழகத்துடைய செயலாளர்கள், இங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கெல்லாம் ஒவ்வொரு பூத்துக்கும் 9 பேர் கொண்ட 45 வயது கீழே இருக்கக்கூடியவர்களை
திமுக காரணங்களை உங்களோடு இணைந்து ஓட ஓட விரட்டி அடிக்க வேண்டும் என்பதற்காக இந்த பூத்களை நிர்வாகிகளோடு இன்னைக்கு கணக்கு போட்டேன். நான் கணக்கு போட்டா அண்ணன் சொன்னாரு, நீங்க சோளிங்கர் தொகுதியில ஏகப்பட்ட பேருக்கு பொறுப்பு வாரி வாரி மாவட்ட செயலர் கொடுத்துட்டு சொல்லி அப்படி கணக்கு போட்டு பார்த்தா மொத்தம் பூத் கமிட்டி பொறுப்பு நிர்வாகிகளோடு 4855 பேர் போடுறோம். 4855 பேர் இன்ட்டு 2 பேர் வந்தா 4 பேர் வந்தாவே 20,000 பேர் ஆயிடுச்சு. ஆக அந்த அளவுக்கு நான் பொறுப்பாளர்களை நம்ம நிறைய பேரை போட்டிருக்கிறோம். ஆகவே இங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எல்லோரும் ஒரு ஊராட்சியில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர், அங்க இருக்கக்கூடிய கிளைக்கழகத்துடைய செயலாளர்கள், ஒன்றிய பொறுப்பாளர், மாவட்ட பொறுப்பாளர் எல்லோரும் சேர்ந்து ஒருங்கிணைந்து ஒரு கை வாசம் வராது. ஊர் குடிதான் தேர்வெடுக்கணும், ஒத்த நம்ம தேர்வெடுக்க முடியாது. நல்ல நம்முடைய இயக்கத்துக்கு சேர்ந்தவர்களாக இருக்கணும். நம்ம காசு கொடுத்து கூடுகிற கூட்டம் அல்ல அதிமுக. நீங்க சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த 100 பேர் ஒரு பூத்திலே 100 பேரை நீங்கள் கொண்டு வருகிறீர்கள் என்று சொன்னால் அது இயக்கத்திலே பற்றாளர்களாக, இயக்கத்திற்கு பாடுபடக்கூடியவர்களாக, வரும் சட்டமன்ற தேர்தலிலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வேலை செய்பவர்களாக, ஓட்டு போடுவர்களாக இருக்க வேண்டும். நாம் வீணடிக்க கூடாது. அந்த 100 பேரை நீங்க முதல்ல பட்டியலை தயாரிங்க. ஒவ்வொரு பூத்திலையும் 100 பேர் யார் நம்ம கூட்டிட்டு போலாம். அவங்களுக்கெல்லாம் முன்கூட்டியே சொல்லிடணும். 20ஆம் தேதி இத்தனை மணிக்கு 6 மணிக்கு நம்ம சோளிங்கர் பேருந்து நிலையத்திற்கு வருகிறார், எல்லாரும் வரணும் நான் சொல்லி எல்லாரும் அந்த பட்டியலை தயாரிச்சு சீக்கிரமா ஒன்றிய செயலகத்திலே கொடுங்கள். கொடுத்து அதுக்கெல்லாம் வாகன வசதி எல்லாம் செய்து தர வேண்டும். ஆகவே அதெல்லாம் அந்த 100 பேர் நீங்கள் அழைத்து வருகிற கூட்டம் நல்ல எழுச்சி, நல்ல உத்வேகத்தை நம்ம பொதுச் செயலாளருக்கு நல்ல எழுச்சி கொடுக்கிற கூட்டமாக நீங்கள் அழைத்து வர வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்போடு நான் கேட்டுக் கொள்கின்றேன். இன்னைக்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கிற மு.க. ஸ்டாலின் அதிகார பலம், கூட்டணி பலம், பண பலம், இந்த 3ஐயும் வைத்துக் கொண்டு இன்னைக்கு ஆர்வமாக பேசிக் கொண்டிருக்கிறார். என்ன பேசிக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நாங்க 200 தொகுதி ஜெயிச்சுடுவோம். அதிகார பலம், பண பலம், ஆணவ பலத்தை வைத்துக் கொண்டு இன்றைக்கு மு.க. ஸ்டாலின் பகல் கனவு கண்டு கொண்டிருக்கிறார். அதிமுக அண்ணன் எடப்பாடியார் பக்கம் இன்றைக்கு தொண்டர் பலமும் மக்கள் பலமும் இருக்கிறது. மக்கள் பலமும் தொண்டர் பலமும் உள்ள ஒரே இயக்கம் நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். மக்கள் பலம், தொண்டர் பலத்திற்கு முன்னால் ஸ்டாலினுடைய அதிகார பலமும் பண பலமும் கூட்டணி பலமும் ஒண்ணுமே செய்ய முடியாது. வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலிலே அண்ணன் எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராவது உறுதி. அதான் சொன்னேன், இந்த சோளிங்கர் மண்ணுக்கு வரக்கூடிய தகுதி பெற்ற ஒரே தலைவன் எடப்பாடியார். நான் எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால், இந்த சோளிங்கர் சட்டமன்ற தொகுதியை எடுத்துக்கொண்டால் இன்றைக்கு இந்த ஏழை எளிய மக்களுக்காக வட்டாட்சியர் அலுவலகத்தை கொடுத்தவர் நம்முடைய எடப்பாடியார். இருக்கிற ஏழை எளிய மக்கள் எல்லாம் நீதியை பெற வேண்டும் என்று சொல்லி ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தை கொடுத்தவர் அண்ணன் எடப்பாடியார். இருக்கிற ஏழை எளிய மாணவர்கள் எல்லாம் உயர்கல்வி படிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு அரசு கலைக்கல்லூரியை கொடுத்தவர் எடப்பாடியார். இன்றைக்கு மிகப்பெரிய மாவட்டமாக இருந்த மேலூர் மாவட்டத்தை ராணிப்பேட்டை மாவட்டமாக பிரித்து கொடுத்தவர் அண்ணன் எடப்பாடியார். இந்த நாளையே சார்ந்துதான் சொன்னேன். வேற திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும் எந்த இயக்கத்துடைய தலைவர் திமுக இந்த 4.5 ஆண்டு காலம் இந்த சட்டமன்ற சோளிங்கர் சட்டமன்ற தொகுதிக்கு நான் ஒரே ஒரு சாதனை செய்திருக்கிறேன் என்று சொல்ல முடியுமா? மு.க. ஸ்டாலினுக்கு இந்த தொகுதியிலே வருவதற்கு தகுதி இருக்கிறதா? வருகின்ற சட்டமன்ற தேதியிலே மு.க. ஸ்டாலின் சோளிங்கருக்கு வந்தால் இங்க இருக்கிற மக்கள் எல்லாம் ஓட ஓட விரட்டி அடிப்பார். அது உறுதி. அவர் கூட்டணியில் இருக்கிற திருமாவளவனாக இருந்தாலும் சரி, அவன் காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய செல்வ பெருந்தாயாக இருந்தாலும் சரி, கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கக்கூடிய சண்முகமாக இருந்தாலும் சரி, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய வைகோவாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் திமுக என்றும் திமுக கூட்டணி என்று சோளிங்கர் தொகுதிக்கு வந்தால் இருக்கிற மக்கள் எல்லாம் விரட்டி அடிப்பார்கள். அவன் செய்த ஒரே சாதனை என்னவென்று சொன்னால்,
இன்றைக்கு இங்க இருக்கக்கூடிய பொதுப்பணித்துறைக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய ஒரு இடத்தை ஆக்கிரமிப்பு செய்து கட்டடம் கட்டி இன்றைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இடித்து தள்ளிய சாதனைதான் இன்றைக்கு திமுக நகரமன்ற தலைவர் செய்து கொண்டிருக்கிறார். போதைப் பொருளை ஒழிப்பதற்கு வக்கில்லாமல் இன்றைக்கு போலீஸ் துறை இன்றைக்கு தமிழகத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஒரு திமுக சொல்றாங்க 2010 எப்ப கரண்ட் வரும் எப்ப கரண்ட் வருமோன்னு எதிர்பார்த்து வரும் மின்வெட்டு. அப்போ ஆற்காடு வீராசாமி சட்டமன்றத்தில் சொன்னார். என்ன சொன்னார்னா, எங்க ஆட்சி 2011 வராம போறதுக்கு காரணம் மின்வெட்டு தான், அவரே ஒப்புதல் வாக்குமூலம் தான். அது மாதிரி இன்றைக்கு ஒரு திமுக சொல்றான், இன்றைக்கு இந்த போலீஸ் துறையா தாண்டா திமுக ஆட்சி முக ஸ்டாலின் ஆட்சி போக போனா திமுக தானே. அதுக்கு கேட்கறான், என்ன கரை வேஷ்டி கட்டிடுகிற நீ போலீஸ் துறையால தான் திமுக ஆட்சி போகுதுன்னு சொல்றியா, என்ன காரணம்னா, நான் ஒரு உழைப்பாளி, நான் உழைச்சிட்டு வரேன், ஏதோ ஒரு கோட்டர் வாங்கி அடிச்சுட்டு ஒரு 50 அடி தொலைவு வந்தேன், ஒளிந்து போலீஸ்கார ஒடியாந்து பிடிச்சாங்க. கஞ்சா அடிக்கணும்னு பிடிக்கல, கொலை பண்ண பிடிக்கல, கொள்ளை அடிக்கணும்னு பிடிக்கல, கற்பழிப்பு பண்ண பிடிக்கல, பலாத்காரம் பண்ண பிடிக்கல. ஆனா நான் ஒரு கோட்டர் பிடிச்சிட்டு 50 அடி தான் வந்தேன், ஓடி வந்து பிடிச்சிட்டான். பிடிச்சது மட்டுமல்ல, 10,000 ஃபைன் போட்டான். 10,000 ஃபைன் போட்டான். இதை மட்டும்தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த தலைவர் இருக்கக்கூடிய காவல்துறை இப்படிதான் செஞ்சுக்கிட்டு உண்மையான குற்றவாளிகளை பிடிக்கல. அதனால அவங்க போலீஸ் துறையாட்ட எங்க தலைவருக்கு ஆட்சி போகுது உறுதின்னு சொல்லி போயிட்டேன். வரப்போது அந்த எடப்பாடியார் நம்ம முதலமைச்சராக போறாங்க. ஆகவே வருகை தெரிவிக்கக்கூடிய கழக தோழர்கள், நீங்க எல்லாம் கவலைப்படாதீங்க. நிச்சயமா சோழிங்க சட்டமன்ற தொகுதி அதிமுக தான் போடுறீங்க. இதுவரை இந்த சோழிங்க சட்டமன்ற தொகுதியில் திமுக வென்றதாக சரித்திரம் இல்லை. சாதாரண நேற்று முளைத்த காலம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் கூட நம்முடைய கூட்டணி நின்று வெற்றி பெற்ற தொகுதி அதிமுக தான் வெற்றி பெறும். ஆகவே அண்ணன் அவர்கள் தெளிவாக இருக்கிறார். அண்ணன் முதலமைச்சரை பற்றி நம்ம போல ஒரு கிளை செயலாளர் ஒன்றிய செயலாளர் மாவட்ட செயலாளர் மந்திரியா இருந்து இன்னைக்கு முதலமைச்சராக இருந்து கழகத்துடைய பொதுச்செயலாளர் அவங்க எல்லாமே தெரியும். ஆகவே சோழிங்க சட்டமன்ற தொகுதி அதாவது 2019 நம்முடைய ஆட்சி இருக்குமா இருக்காதா என்ற சமயத்திலே 22 தொகுதிக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலிலே சோழிங்க சட்டமன்ற தொகுதி 16,000 வாக்குகள் வித்தியாசத்தில் ஆட்சியை மட்டுமல்ல கட்சியும் காப்பாற்றிய தொகுதி அதிமுக. நீங்க தான், அது யாருக்கும் அந்த பெயர் இல்லை, அது உங்களுக்கு தான் அந்த பெயர். ஆட்சியை மட்டும் நீங்கள் அன்றைக்கு காப்பாற்றவில்லை, கட்சியும் காப்பாற்றுவதுதான் சோழிங்க சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய நிர்வாகம். ஆகவே நிச்சயமாக உங்களுடைய கோரிக்கை, உங்களுடைய எண்ணம் நிறைவேறும். இந்த தொகுதி அதிமுக போட்டியிடும், அதிமுக வெற்றி பெறும். அண்ணன் எடப்பாடியார் தமிழ்நாட்டிலே முதலமைச்சராக ஆட்சி கட்டிலே வருவது உறுதி உறுதி. ஆகவே வருகின்ற 20ஆம் தேதி அண்ணன் புரட்சி தமிழர் எடப்பாடியார் வருகை. நான் நேற்று அரங்கத்தில் பேசினேன், தமிழ்நாட்டில் எங்கும் இல்லாத அளவிற்கு அரப்பான சட்டமன்ற தொகுதியில் தான் நல்ல எழுச்சிருந்து அதிகமான கூட்டம் இருந்து அண்ணன் சொல்லணும்னு சொன்னேன். இப்ப நான் ஒரு சின்ன போய் இங்க சொல்லணும், சோழிங்க சட்டமன்ற தொகுதி எங்கும் இல்லாத அளவிற்கு, எந்த தொகுதியிலும் இல்லாத அளவிற்கு அரக்கோணம் தொகுதியை காட்டிலும் சோழிங்க சட்டமன்ற தொகுதி அதிகமான நிர்வாகிகள், அதிகமான தொண்டர்கள் கலந்து கொண்டு மிகப்பெரிய எழுச்சி பயணத்தை வெற்றி பெற செய்தார்கள் என்று தமிழ்நாடு முழுக்கமல்ல, இந்தியா முழுக்கமல்ல, உலகத்திலே தமிழர்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் நம்முடைய தொகுதியை பற்றி பேச வேண்டும். அதற்கு நீங்கள் உழைக்க வேண்டும். அயராமல் உழைத்து இந்த வெற்றி பயணத்தை வெற்றி பெற செய்து மாவட்ட கழகத்திற்கும் நம்முடைய அண்ணன் அருமை அண்ணன் மாவட்ட பொறுப்பாளருக்கும் நீங்கள் பெருமையை தேடி தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள